நோவா காலத்துல ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வந்து ஒரு பெரிய அழிவு ஒண்ணு வந்து ஜனங்களுக்கு வந்தது, உயிரினங்களுக்கு. அதற்கு பிறகு இதே பூமியில திருப்பி நியூ ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுது. அதே அந்த விஷயத்த திருப்பி நடக்கும்ங்கிறாரு. பட் இந்த தடவை தண்ணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எண்ட் ஆஃப் த ஏஜ் உடனே வராதுன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நோவாவுடைய அழிவு இப்போ வராது, அந்த காலத்தை மாதிரி ஒரு அழிவு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி வருகை வரும். வருகை வந்து அதுக்கப்புறம் ஒரு 7 years இருக்கு. அது நிறைய பேர் இந்த டைம்ல என்ன கூட கேட்டிருந்தாங்க. ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் நான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வரிசையா ஒரு டைம்லைன் எங்களுக்கு சொல்லிடுங்க, அது எப்படின்னு எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்போ இருக்க கான்செப்ட் படி ஒரு பெரிய வார். அந்த வார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம். வார், அந்த வாரோடைய முடிவில் அதை ஒட்டியோ அது நடக்கும் போதோ அல்லது எப்படியோ அதுக்கு பின்னாடியோ, ஏன்னா வருகை எப்போ வரும்னு தெரியாதுன்றதுனால நான் சொல்கிறேன். ஒரு வருகை வரணும். அந்த வருகை அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த ராப்சர்னு நம்ம சொல்கிறோம். அது முடிஞ்ச உடனே, ராப்சர் முடிஞ்ச உடனே 7 years ட்ரிபுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. 3.5 years ட்ரிபுலேஷன் பீரியடு, 3.5 years மோஸ்ட் ட்ரிபுலேஷன் பீரியட். இன்னும் சொல்ல போனால் 3.5 வருஷம் கைவிடப்பட்ட சபைக்கு, அடுத்த 3.5 வருஷம் யூதர்களுக்கு, உலகம் இருக்க எல்லாருக்கும். இந்த 7 years ட்ரிபுலேஷன் முடியும் போது, இதை நம்ம ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்னு சொல்கிறோம். அது முடியும் போது கிரைஸ்டுடைய பகிரங்க வருகை, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். சகரியா 14, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார். அதுக்கப்புறம் மெகிதோ வேலியில அந்த வார் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அர்மேகதான் வார்னு நம்ம சொல்றோம். அந்த இடமும் அங்க இருக்கு. ஆமா, இஸ்ரேல்ல இருக்கு. அது முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துடைய மில்லேனியம் 1000 years. இந்த 1000 yearsக்கும் இந்த அர்மேகதான் வார் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிறதா ஏஜ் முடிவு. ஸோ அது வந்து இப்போ வருகையை ஒட்டி நடக்காது. அதைத்தான் இயேசு இங்க சொல்றார். அந்த மில்லேனியம் முடிஞ்ச பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு பீரியட் இருக்கு. அது எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ நாள் இருந்துச்சோ அதே மாதிரி அப்போ கொஞ்ச நாள் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு மாக்கோகு வார்னு ஒரு வார் இருக்கு. ஃபைனல் வார். அதுதான் த வார் பிட்வீன் த சேட்டன் அண்ட் த காட். இப்போ ஆன்டி கிரைஸ்டுக்கும் கிரைஸ்டுக்குமானது சேட்டன் அண்ட் த காட். அது முடிஞ்ச பிறகுதான் எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் த்ரான் எல்லாம் நம்ம சொல்றோம். வெள்ளை சிங்காசன, நியாய தீர்ப்பு, நித்தியம், இதெல்லாமே வரப்போகுது. ஸோ